ரசூல் ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு கப்பல் இருக்குது, கப்பல்ல கீழ் தளத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுது, மேல் தளத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க. போகும்போதெல்லாம் சண்டை ஏற்படுது. என்ன எப்ப போனாலும் மேல போனா சண்டை வருது, எதுக்கு மேல போகணும்னு சொல்லி ஒரு ஆயுதம் எடுத்து கப்பல்ல ஓட்ட போட ஆரம்பிக்கிறாப்ல. ஏன் மேல போனாதான் அவன் தொல்லை கொடுக்குறான், கப்பலை ஓட்ட போட்டா தானா தண்ணி மேல வந்துருமா இல்லையா, எடுத்து குடிச்சுக்கிறலான்னு சொல்லி ஓட்ட போட ஆரம்பிக்கிறாங்க. இத மேல உள்ளவன் பாக்குறான், ஓட்ட போடுறத கீழே தானே ஓட்ட போடுறான் என்று அவன் வேடிக்கை பார்த்து அமைதியா இருந்தால் என்ன நடக்கும் என்று ரசூலா கேட்கிறாங்க. புகாரில வரக்கூடிய ஹதீஸ். ரசூலா கேட்கிறாங்க, இது என்ன நடக்கும்? கீழ் தளம் மட்டும் அழிந்து போகாது, அழிந்து போகக்கூடியவர்கள் மேல் தளத்திலும் இருக்கக்கூடியவர்களும் தான் அழிந்து போவார்கள் ரசூலா சொல்றாங்க. எதுக்கு சொல்ல வர்றாங்க? நீங்க தப்பு செய்யல, ஊர்ல இருக்கக்கூடிய மத்தவன் ஹராமான காரியத்தில் ஈடுபடுறானா அவனை போய் தடுங்க, தடுக்காம நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அழிந்து போவது அவன் மட்டும் கிடையாது, நீங்களும் தான் என்பதை புரிய வைப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த கப்பல் உதாரணத்தை சொல்கிறார்கள். அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமான அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து மக்கள் மீதிலும் திரளாக இங்கு ஒன்று குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதிலும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடையநல்லூர் பேட்டை கிளையின் சார்பாக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னூர் இஸ்லாமிய பெண்கள் கல்வியகத்தின் சார்பாக பட்டமளிப்பு பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே மாணவிகளும் அவர்களுடைய பெற்றோர்களும் அது மட்டுமில்லாமல் அனைத்து விதமான மக்களும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் பங்கெடுத்திருக்கிறோம். இதில் எனக்கு மார்க்கத்தில் மங்கையர்களுடைய பங்கு என்ற தலைப்பின் கீழாக பேசுமாறு நான் படிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்தமான மூமின்களுக்கு முன்னுதாரணமாக கூறும் பொழுது இரண்டு பெண்மணிகளை தான் அல்லாஹ் உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். ஸரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் மூமின்களுக்கு முன்னுதாரணமாக காட்டுகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன், எதற்காக அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்? அவர்கள் ஃபிரௌனுடைய மனைவியாக வாழ்ந்தார்கள். மிகப்பெரிய செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு இருந்தது. அப்படி இருந்தும் கூட இந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர்கள் அந்த செல்வ செழிப்புகளை எல்லாம் புறம் தள்ளிவிட்டார்கள். அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த கொள்கையை மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வரும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த உலகத்தினுடைய செல்வ செழிப்பு ஆடம்பரங்கள் அனைத்தையுமே அவர்கள் இழந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள், ரப்பிப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகையை எழுப்பு யா அல்லாஹ் என்று கேட்டார்கள். வ நஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வ நஜ்ஜினி மினல் கௌமிஸ் ஸாலிமீன், ஃபிரௌன் என்னை கொடுமைப்படுத்துகிறான் யா அல்லாஹ், ஃபிரௌனுடைய கூட்டத்தார் இந்த அநியாயக்காரர்கள் என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள், அவர்களுடைய கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்று என்று அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் இந்த ரெண்டை சொல்லிவிட்டு சொல்லி காட்டுகிறான், ஸரபல்லாஹு மஸலன், இந்த பெண்மணிக்கு இதற்காகத்தான் நான் உங்களுக்கு உதாரணமாக காட்டுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்போ ஒட்டுமொத்தமான சமுதாயத்திற்கு ஒரு பெண்மணியை
ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரோல் மாடலாக, முன்மாதிரியாக சொல்லி காட்டக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இந்த மார்க்கத்தில் பெண்களுடைய சிறப்பு எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம். அதுவரை இன்னொரு பெண்மணி யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஓ மரியம் இப்னத இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா ஃபனஃபக்னா ஃபீஹி மிர் ரூஹினா வஸத்தகத் பிகலிமாத்தி ரப்பிஹா வகுதுபிஹி வகானத் மினல் கானிதீன். இம்ரானுடைய மகள் மரியமை நாம் உங்களுக்கு உதாரணமாக காட்டுகிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவரிடத்தில் நம்முடைய ரூஹை ஊதினோம், நம்முடைய வாக்கை அவர் உண்மைப்படுத்தினார் என்று அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கற்பை பேணி பாதுகாத்து கொண்டார் என்று அல்லாஹ் ரொம்ப சிலாகித்து பேசுகின்றார். அப்போ பெண்களுடைய சிறப்பு எவ்வளவு இந்த மார்க்கத்தில் இருக்கிறது என்பதற்கு இந்த இரண்டு பெண்மணிகளுடைய உதாரணம் ஒரு சான்று. ஒன்று ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஆக இந்த இரண்டு பெண்மணிகள் ஒட்டுமொத்தமான மூமின்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அனைவருமே தாயார்களாக நாம் இருக்கின்றோம். நமக்கு அன்னை இருக்கிறாங்க, தாய்மார்கள் இருக்கிறாங்க. தாயார்கள் ரீதியாக இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியப்படுத்தியதை போல உலகத்தில் எந்த மார்க்கமும் கண்ணியப்படுத்தியதே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் உலகத்தில் அதிகமாக தோழமை கொள்வதற்கு தகுதியான நபர் யார் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன? உம்முக்க, உன் தாய் தான்ப்பா. இரண்டாவது யார் அல்லாஹ்வுடைய தூதரே? உம்முக்க, உன் தாய் தான்ப்பா. மூணாவது யார் அல்லாஹ்வுடைய தூதரே? உன் தாய் தான்ப்பா. நாலாவது யாரு? அபூக்க, உன்னுடைய தந்தை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முதல் மூன்று இடத்துல தாய் 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 என்று சொல்லி ஒரு பெண்ணை கண்ணியப்படுத்திய மார்க்கம் இஸ்லாம். எந்த மாதிரி காலகட்டத்தில்? பெண்கள் எல்லாம் உயிரோடு கொலை செய்யப்படக்கூடிய காலம் நபிகளாருடைய காலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சமுதாயத்தை சந்திச்சாங்களோ அந்த மக்கள் பெண் குழந்தை பிறந்த உடனேயே உயிரோட மண்ணுக்குள்ள போய் புதைச்சிட்டு வந்துருவாங்க, கொலை பண்ணிடுவாங்க. இன்றைய சமுதாயத்தில் கள்ளிப்பால் எல்லாம் ஊத்துனாங்களே இல்லையா, நெல்லு போட்டு கொண்டாங்களே இல்லையா, அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மக்களை சந்திச்சாங்களோ அவங்கள பெண் குழந்தைகளை கொண்டுட்டு வந்தாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹி. அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டால் சமுதாயத்தை விட்டு ஒளிந்து வாழ்கிறான். இது மறைத்து வைக்க ஆசைப்படுகிறான், பெண் குழந்தை பிறந்து விட்டதே என்று கவலைப்பட்டு மறைந்தவனாக வாழ்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த காலகட்டத்தில் குர்ஆன் பேசுகிறது, பெண் குழந்தை என்பது நற்செய்தி. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யஹபு லிமன் யஷா இனாசா யஹபு லிமன் யஷா துகூர். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகள் என்ற ஒரு அன்பளிப்பை நற்செய்தியாக தருகின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அன்பளிப்பாக தருகிறான். வதுகூர், ஆண் குழந்தையை அன்பளிப்பாக அல்லாஹ் தருகிறான். அதே மாதிரி ஆண் பெண் என்ற ரெண்டு குழந்தையும் சேர்த்து தருகிறான் அல்லாஹ் நாடியவர்களுக்கு என்று அல்லாஹ் பேசக்கூடியதை பார்க்கின்றோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண் குழந்தைய யார் மன் ஆல ஜாரியத்தைனி ஹத்தா தபுலுகா, எவர் ஒருவர் இரண்டு பெண் குழந்தைகளை பருவ வயது அடையும் வரை ஆளாக்கி வளர்க்கிறாரோ, ஒழுக்க மாண்போடு ஒழுக்க நெறியோடு இரண்டு பெண் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கினால் அவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்றார்கள். இப்படி நான் யார் சொல்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தன்னுடைய ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் இணைச்சு காட்டி சொல்றாங்க, நானும் அந்த ரெண்டு பெண் குழந்தைகளையும் ஆளாக்கி நல்ல முறையில் வளர்த்தாரே அவர் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலை காட்டுறாங்க. சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். பெண் குழந்தையை வெறுக்கிற காலகட்டத்தில், பெண் குழந்தைய மதிப்பு கொடுக்காத காலகட்டத்தில் அவ்வளவு சிறப்புகளை கொடுத்த மார்க்கம். அதே மாதிரி பெண்களுக்கு
மாசத்துல சில நாட்கள் அவர்களுக்கு தொழுகை இல்லாத நாட்கள், மாதவிடாய் இருக்கக்கூடிய நாட்கள்ல எல்லா பெண்களுக்கும் இருக்கு. என்னுடைய தாய்க்கு இருக்கு, என்னுடைய அக்காவுக்கு இருக்கு, என்னுடைய தங்கைக்கு இருக்கு, என் மனைவிக்கு இருக்கு, எல்லா பெண்களுக்கும் இருக்கு. இந்த மாதவிடாய் மூலமாகத்தான் அல்லாஹ் இந்த சந்ததி பெருக்கத்தை வச்சிருக்கிறான். மாதவிடாய் ஏற்பட்டு ஒரு 14 அல்லது 15 நாட்கள் கழித்து அவர்களுக்கு ஒரு கருமுட்டை உண்டாகும். அந்த கருமுட்டை ஆணுடைய உயிரணுவோடு கலந்துதான் ஒரு குழந்தை என்ற பாக்கியமே கிடைக்கும். அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஒன்றா வச்சிருக்கிறான். அது அந்த கருமுட்டை அந்த உயிரணு வராத காலகட்டத்தில் அது ஒரு 15 நாள் என்ன செஞ்சிரும், அது உடைஞ்சிரும். அதுதான் மாதவிடாய் ரத்தமாக வெளியே வருகிறது. ஒரு அறிவியல் உண்மை, மனித இனம் பெருகிறதுக்கு அல்லாஹ் கொடுத்த ஏற்பாடு. அது வரும் பொழுது வீட்டுக்குள்ள சேர்க்கப்படாம, மதிப்பு கொடுக்காம கேவலப்படுத்தி வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இதேதான் நடைமுறை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழிக்கிறாங்க. மாதவிடாயாக இருக்கக்கூடிய பெண்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியினுடைய மடியில ரசூலா படுக்கிறாங்க. வீட்டிலேயே சேர்க்க மாட்டாங்க, ஒரு குடிசையில வெளியே தள்ளிடுவாங்க. ரசூலுல்லாஹ் மடியில படுத்து அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு மடியில படுத்து. கூட உட்கார்ந்து சாப்பிடவே மாட்டாங்க. எந்த இடத்துல வாய் வைத்து இறைச்சியை ஆயிஷா ரலியல்லாஹு கடிச்சாங்களோ அதே இறைச்சி வாங்கி ரசூலுல்லாஹ்வும் கடிக்கிறாங்க அந்த நேரத்தில். அது கேவலம் இல்லப்பா, அது பெண் குழந்தைக்கு வரக்கூடிய ஒரு இழிவான செயல் கிடையாது என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அதனுடைய ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கிறது. இல்லறத்தில் ஈடுபடாத, பள்ளிவாசலுடைய இடத்துக்கு மட்டும் வராத, மற்ற எந்த இடத்துல நீ ஈடுபடுறதும் உள்ள போறதும் குர்ஆன் ஓதுறது உனக்கு பிரச்சனையே கிடையாது என்ற மாதிரி ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது. அப்ப இவ்வளவு கண்ணியம் கொடுத்த இந்த மார்க்கம் கல்வி ரீதியாகவும் சொல்லி இருக்குங்க. அதாவது அடுப்பூதக்கூடிய பெண்களுக்கு எதுக்கு கல்வி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நடைமுறை இருந்தது இந்த காலகட்டத்தில். அடுப்பு ஊதக்கூடிய பெண்களுக்கு எதுக்கு கல்வி, எதுக்கு படிப்பு, எதுக்கு வேலை வாய்ப்பு, அவங்க எதுக்கு படிச்சு என்ன செய்ய போறாங்க என்ற மாதிரி சிந்தனை இப்போது ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாலாம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கல்வி கற்பதற்குரிய வசனங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் ஆணை குறித்து எந்த வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தினானோ அதே வார்த்தை தான் பெண்களுக்கும் உண்டான கட்டளை. ஆண்களுக்கு என்ன கட்டளையோ அதே கட்டளை பெண்களுக்கும் பொருந்துகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யார் கல்வி ஞானம் பெறுகிறாரோ அவர் அதிகமான நன்மைகளை பெறுகிறார். குர்ஆன் வசனம். ஓமை யூத்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கசீரா. எவர் ஒருவர் கல்வி ஞானத்தை பெறுகிறாரோ அவர் அதிகமான நன்மைகளை பெறுகிறார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இது ஆண்களை பார்த்து பேசுற வசனமா, ரெண்டு சாராரையும் பார்த்து பேசக்கூடிய வசனம். ஆணை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பெண்ணை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யார் கல்வி ஞானத்தை நீங்க பெறுறீங்களோ நீங்க அதிகமான நன்மைகளை பெறுறீங்க. கல்வி இல்லாதவர்கள் அதிகமான நன்மையை பெற முடியாது என்று ஆணை குறித்தும் அல்லாஹ் சொல்றான், பெண்ணை குறித்து அல்லாஹ் சொல்றான். அதாவதுங்க வேதங்களை படிச்சாவே படிக்க கூடாது, அதுக்கு மேல உள்ளவங்க தான் படிக்கணும், கீழே உள்ள பாமரர்கள்லாம் படிச்சிடக்கூடாது என்ற மாதிரி சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால், கல்வியை தேடி ஒரு பாதையில் நீங்கள் நடந்தால் சொர்க்கத்தினுடைய பாதையே உங்களுக்கு லேசாக்கப்படும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இதை விட ஒரு பெரிய அறிவுரையை சொல்ல முடியுமா? யார் ஒருவர் கல்வியை தேடி ஒரு பாதையில் நடந்து செல்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தினுடைய பாதை லேசாக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. படிக்கிறதுக்காக 1 கிலோமீட்டர் நடக்கிறீங்களா, படிக்கிறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்களா, நீங்க சொர்க்கத்துக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். கல்வி அவ்வளவு முன்னுரிமை தருகிறது. இது ஆணுக்கு மட்டும் சொன்ன வார்த்தையா, பெண்ணுக்கும் சேர்த்து சொன்ன வார்த்தை. ஆணும் கல்வி கல், பெண்ணும் கல்வி கற்றுக்கொள் என்று சொல்லி இரு சாராரையும் பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை பார்க்கிறோம். அது மாதிரி குர்ஆன்ல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலவுலா நஃபரும் மின் குல்லி ஃபிர்கா மின்ஹும் தாயிஃபா
லியதஃபக்கஹு ஃபித்தீன், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக உங்கள ஒரு கூட்டம் புறப்பட்டிருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை கற்றுக்கொள்வதற்கு நீங்க புறப்பட்டிருக்க வேண்டாமா? ஒட்டுமொத்தமா எல்லாம் சொல்லல, ஒரு கூட்டம் போயிருக்கலாமா இல்லையா? ஒரு கூட்டம் போய் படிச்சுட்டு வந்து அவர்களுக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்கலாமே, நீங்க ஊர் மக்களுக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்கலாமே, வராம ஊர்ல இருக்கிறாங்களே அவர்களாம் நீங்க எச்சரிக்கை செஞ்சிருக்கலாமே, தவறான காரியம் ஈடுபட்டக்கூடிய நபர்களுக்கு இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு வந்து நீங்கள் எச்சரிக்கை செய்திருக்கலாமே என்று அல்லாஹ் சொல்லிட்டு லஅல்லஹும் யஹ்தரூன், அப்படி நீங்க எச்சரிக்கை செய்தால் அவர்கள் திருந்த வாய்ப்பு இருக்கா இல்லையா என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கிறோங்க. அப்போ கல்வி என்பதை அல்லாஹ் எவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறான் என்பதற்கு இது போன்ற நிறைய ஆதாரம் இருக்கு. இது முதலாவது பகுதிங்க. ரெண்டாவதுங்க, நம்ம ஒரு கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னா அதனுடைய சூழ்நிலை தீர்மானிக்கும். ஒரு எந்த நம்ம சமுதாயத்தில் நம்ம வாழ்றோமோ அந்த சமுதாயத்தில் எவ்வளவு தீமைகள் இருக்குதோ அந்த தீமைகளே ஆதாரம் அந்த கல்வியை கற்கணுன்றதுக்காக. இஸ்லாமிய மார்க்கம் எந்த கல்வியை போதிக்குது? ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய கல்வி தாங்க இஸ்லாம். இறைவனை பற்றிய போதிக்கக்கூடிய கல்வி, மறுமையை பற்றி போதிக்கக்கூடிய கல்வி, வணக்க வழிபாடுகளை பற்றி போதிக்கக்கூடிய கல்வி, நம்முடைய அன்றாட உணவு பழக்க வழக்கங்கள், கொடுக்கல் வாங்கல்கள், ஆடை அணியக்கூடிய முறைகள், வியாபாரம் செய்யக்கூடிய முறைகள், திருமண முறைகள், ஆடை அணியக்கூடிய முறைகள், சலாம் சொல்லக்கூடிய முறைகள் என ஒரு மனிதனுடைய அனைத்து வாழ்வியலையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி மார்க்க கல்வி. மக்கள் என்ன நம்புறாங்க? என் பொண்ணு என் பையன் நல்லா படிச்சு மேல வரணும். என்னவா வரணும்? அவன் டாக்டரா வரணும், அவன் ஐஏஎஸ்ஆ வரணும், அவன் ஐபிஎஸ்ஆ வரணும், அவன் கலெக்டராக வரணும், அவன் பெரிய பெரிய அதிகாரியா உள்ள நிக்கணும், முஸ்லிம்கள்லாம் ஒடுக்கப்படுறாங்களா இல்லையா அவங்களுக்காக குரல் கொடுக்கணும் என்று சொல்லி முன்னாடி இருக்கிறத விட இப்போது டிகிரி படிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஆண்களும் படிக்கிறாங்க, பெண்களும் டிகிரி படிக்கிறாங்க. உலக கல்வி ஓரளவுக்கு உள்ள சென்று இருக்கிறது. வட மாநிலங்களை விட இந்த தென் மாவட்டங்களில் குறிப்பா தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய அதனுடைய சதவிகிதம் கொஞ்சம் அதிகம். ஆனால் என்ன மறந்துட்டாங்க தெரியுமா? உலக கல்வி கற்கக்கூடிய அந்த நேரத்தில் மார்க்க கல்வியே இல்லாம உலக கல்வியை படிக்க வைக்கிறாங்க. மார்க்க கல்வியை மதிப்பே கொடுக்காம உயர் கல்வியை படிக்க வைக்கிறாங்க, உலக கல்வியை படிக்க வைக்கிறாங்க. உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய மதிப்புல பங்குல 1000ல் ஒரு பங்கு கூட மார்க்க விஷயத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன ஆகுது? நிறைய குழந்தைங்க நல்ல இங்கிலீஷ் பேசுறாங்க, நல்ல டிகிரியா இருக்காங்க, நல்ல படிச்சிருக்காங்க, அதிகாரியா இருக்கிறாங்க. தொழுகை இருக்கா? தொழுகிறாங்க. ஆண் குழந்தையா இருக்கிறான், வளர்ந்து பெரியவனா இருக்கிறான், தொழுகை பாங்கு சொல்லப்படுது, தொழுகையில வரமாட்டேங்கிறானே. பெண் குழந்தைங்க தொழுகிறாங்களா? யோசிச்சு பாருங்க. இப்போ நம்முடைய குழந்தைய அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய குழந்தையா உருவாக்கணுமா, வெறுமனே உலக கல்வியை கொடுத்து உருவாக்கணுமா? உலக கல்வியை கொடுத்து நீங்க உருவாக்கலாம். நீங்க சொல்றீங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இதாகணும் அதாகணும் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்? அவன் முதல்ல மனுஷன் ஆகணும். அவன் அந்த ஒரு பையன் முதல்ல மனுஷனா மாறணும். அந்த பெண் குழந்தை முதல்ல மனுஷியா மாறணும். ஒழுக்கமே தெரியாமல், இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படையை தெரியாம அவங்க எவ்வளவு படிச்சு என்னத்தை முன்னேற்றுவாங்க? இந்த சமுதாயத்தை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன குரல் கொடுப்பாங்க? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையாங்க? அப்ப மார்க்கத்தை மறந்து விட்டு உலக கல்வி உலக கல்வின்னு பேசக்கூடிய நபர்களை பார்க்கிறோம், உருவாக்குறதையும் பார்க்கிறோம். அதனால ஏற்பட்ட விளைவு ஒன்று, தொழுகை இல்லை. ஆண் இடத்துலயும் அந்த பசங்கள் இடத்துல தொழுகை இல்லை, பெண் குழந்தை இடத்துலயும் தொழுகை இல்லாம வளர்றாங்க. அடுத்து என்ன? சமூக வலைதளங்கள் உள்ள நுழைஞ்சு பார்த்தா ரொம்ப மோசம். அது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், அது ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், அது போன்ற நிறைய ஸ்னாப் சாட் போன்ற ஏதோ வந்திருக்கு, நிறைய குப்பை. அது இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு குப்பை உலகத்தில் வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிடலாம். எந்த ஒரு பொம்பளையும் எந்த ஒரு ஆம்பளை இடத்துல தனிமையா பேச முடியும், தனிமையா உரையாட முடியும்.
அரைகுறை ஆடையோடு வெளியே வர முடியும், இறுக்கமான Dress போட்டு வெளியே வர முடியும், அலங்காரமான Dress போட்டு வர முடியும், டான்ஸ் ஆட முடியும். அப்போ அது போன்ற சூழ்நிலைகள் இன்னைக்கு இல்லை, இருக்கா இல்லையா? முகநூல்ல இருக்கா இல்லையாங்க? இன்ஸ்டாகிராம்ல இருக்கா இல்லையா? இது போன்ற சமூக வலைதளம் மூலமாக இளைஞர்கள் இளஞ்சிகள் வழிகட்டு போகக்கூடியதை கண்ணால் பார்க்கிறோமா இல்லையா? காரணம் என்ன? மார்க்க கல்வி இல்ல, மார்க்க கல்வி கொடுத்து உருவாக்கப்படல, குர்ஆனுடைய கல்வி சொல்லி தரப்படல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் சொல்லி தரப்படல, இறையச்சம் சார்ந்த கல்வி குறிப்பாக சொல்லி தரப்படல. இறையச்சம் முக்கியமானது. அல்லாஹ் எங்க இருந்தாலும் பார்க்கிறான், அல்லாஹ் எல்லா இடத்தையும் கண்காணிக்கிறான், அவனுடைய கண்காணிப்பில் இருந்து யாரும் தப்ப முடியாது என்று சின்ன பாலகனாக இருக்கும் பொழுதே சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய கல்வி மார்க்க கல்வி. அது இல்லாத காரணத்தினாலதான் பெற்றோருடைய பதில் என்ன? எங்கெங்க என் பொண்ணு என் பேச்சு கேட்கிறான், எங்க என் பையன் என் பேச்சு கேட்கிறான், நீங்க அறிவுரை சொல்றீங்க கரெக்ட், கேட்க மாட்டேங்கிறாங்களே என்று புலம்புறாங்களா இல்லையா? அதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், சிறு வயதிலிருந்த மார்க்கத்துடைய தொடர்பு, பள்ளிவாசலுடைய தொடர்பு, குர்ஆனுடைய தொடர்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளுடைய தொடர்பு என்று எதையுமே ஏற்படுத்தாமல் வளர்க்கக்கூடிய காரணத்தினால்தான் ஒரு சமுதாயம் வழிகேட்டில் போகிறது. ஆனா பார்த்தா போதை கலாச்சாரத்தில் போறாங்க, போதையில கூல்லிப்பு போன்ற போதைகள்ல இளைஞர்கள் பள்ளிக்கூடத்துல காலேஜ்ல போதையில மூழ்கி இருக்கிறதுலாம் காணொலியா வீடியோவை பார்க்கிறோம். ஆக மார்க்க கல்வி இந்த காலகட்டத்தில் ஏன் அவசியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். ஒருவனுக்கு மார்க்க கல்வி இல்லை என்று சொன்னா வழிகேட்டில் போயிடுவான். நம்ம ஆலிமா மதர்சா இப்ப நம்ம பட்டமளிப்பு கொடுக்கிறோமே, இதுல அந்த கல்விகள்லாம் இருக்கு. அல்லாஹ்னா யார், அவனுடைய ஆற்றல் என்ன, வல்லமை என்ன, அது பற்றிய முழுமையான கல்வி இருக்கிறது. மறுமைனா என்ன, அது பற்றிய கல்வி இங்கே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது முதல் இறந்தது வரை வரலாறு என்ன இதுல இருக்கிறது. குர்ஆனை அரபியில சரளமாக ஓதணும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதணும், அந்த கல்வி இங்கே இருக்கிறது. துஆக்கள் ஓதணும், பல சந்தர்ப்பங்கள்ல ஓதணும். கழிவறைக்கு உள்ள போகும் பொழுது, வெளியே வரும் பொழுது, வீட்டுல உள்ள நுழையும் பொழுது, வீட்டுக்கு வெளியே வரும் பொழுது, பயணத்துல போகும் பொழுது, கடமையான தொழுகையில ஓத வேண்டிய துஆ, கடமையான தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய துஆ என்று தினந்தோறும் ஓதக்கூடிய துஆக்கள் இருக்கிறது. அதை மனப்பாடம் செய்ய வைக்கணும். இது போன்ற பல விஷயங்கள். எப்படி சாப்பிடுறது, விரல சூப்புறது எப்படி, கை கழுவிட்டு சாப்பிடுற முறை என்ன, பாத்ரூம் போயிட்டு கழுவக்கூடிய முறை என்ன, சிறியவர்கள் பெரியவர்கள் இடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன, சலாம் சொல்லக்கூடிய முறைகள் என்ன, ஆடை அணியக்கூடிய முறைகள் என்ன, எந்த ட்ரெஸ் அணியணும் எந்த ட்ரெஸ் அணியக்கூடாது என்ற மாதிரி எல்லாம் அனைத்து விஷயங்களையும் ஒரு மனிதன் கற்கும் பொழுது, ஒரு மாணவி கற்கும் பொழுது, ஒரு மாணவன் கற்கும் பொழுது அவனுடைய மவுத்து வரைக்கும் அவன் கடைப்பிடிப்பான். அப்ப அந்த மாதிரி எல்லாம் கல்வி இல்லாம வெறுமனே உலக கல்வியை கொடுத்து அவன் முன்னேற்றலாம் என்று நீங்கள் நினைத்தால், பெற்றோர்கள் நினைத்தால், அவன் முன்னேறுவானா, அந்த பொண்ணு முன்னேறுவாளா? அதையும் தாண்டி ஒன்றெண்டு குப்பைகள் வெளியே போகும், அதை விட்டுருங்க. அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம ஒன்றெண்டு வெளியே போகும். பெரும்பாலும் அல்லாஹ்வை அஞ்சி எப்படி இருப்பாங்க, மார்க்க கல்வியை சரியாக சொல்லி கொடுத்தால் சரியாக அல்லாஹ்வை அஞ்சி கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இப்போ சூழல், இந்த இன்றைய சூழல் அதிகமான வழிகேடுகள் திறந்திருக்கிறது. அதாவது ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கிட்ட போன் கிடையாதுங்க. அதனால ஒரு தப்பு செய்யணும்னா கூட ஒரு தூரமான ஒரு 20 கிலோமீட்டர் நான் பயணம் பண்ணி தான் ஒரு படம் பார்த்துட்டு வரக்கூடிய காலகட்டம். சினிமா தியேட்டருக்கு போறதா இருந்தா கூட 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் நான் போகணும். இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு பட்டன் மூலமாகவே, ஒரு டச் மூலமாகவே நான் என்னெல்லாம் படத்தை பார்க்க வேண்டுமோ, என்னவெல்லாம் காட்சிகளை பார்க்க வேண்டுமோ, எதையெல்லாம் நான் தவறான காரியத்தை பார்க்க வேண்டுமோ அதையெல்லாம் திறந்திருக்கக்கூடிய காலமாக, போன் மூலமாக வளர்ந்திருக்கக்கூடிய ஆபாசங்கள், அசிங்கங்கள், பாவங்கள் மலிந்து கிடைக்கக்கூடிய காலகட்டம். அல்லாஹ்வுடைய அச்சம் முக்கியமானது. ஆகையினால இது முதல் அறிவுரையாக நான் சொல்லிக் கொள்கிறேன். மார்க்க கல்விக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும். இது முதலாவது. இரண்டாவது என்ன, நாம இந்த மார்க்க கல்வியை படிச்சிருக்கிறோம் வைங்க, நாம இதுல ஒழுக்கம் உள்ளவர்களா நாம இருக்கணும். படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? படிச்ச நாம ஒழுக்கம் தவறி நடக்கக்கூடாது. ஒரு ஆலிமா படிச்ச, குர்ஆனை படித்த, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை படித்த நாம சரியானவர்களாக, அல்லாஹ்வை அஞ்சி சரியான பாதையில் நடக்கக்கூடியவர்களா இருக்கணும். அதுல என்ன செய்யக்கூடாது,
நாம் தடுமாறக்கூடாது, தவறான வழியில் செல்லக்கூடாது. இதுக்கு ஒரு புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை நான் மேற்கோள் காட்டுறேன் பாருங்க. நாளை மறுமையில மக்கள் எல்லாம் நரகத்தில், பாவம் செஞ்ச மக்கள் நரகத்தில் இருக்கிறாங்க. நரகத்தில் இருக்கும் பொழுது ஒருவன் வந்து என்ன செய்யறான்னு கேட்டா, குடலை கையில வைத்துக் கொண்டு செக்கி இழுப்பான். மாடு செக்கி இழுக்குமா இல்லையா? அதான் ரசூல்லா காலத்துல கழுதையை வச்சு செக்கி இழுத்தாங்க. எண்ணெய்க்கு செக்கி இழுக்கிறது, செக்கி இழுப்பது போல குடலை வைத்துக் கொண்டு நரகத்தில் செக்கி இழுப்பதை போன்று சுத்தி வருவான் என்று ரசூல்லா சொல்றாங்க. மக்கள் கேட்கிறாங்க, ஏப்பா நீ ஏப்பா இங்க நரகத்துக்கு வந்த? உலகத்துல வாழும் பொழுது எங்களுக்கு நீ பயான் பண்ணியப்பா, நன்மையை நீ ஏவுனியே, தீமையை விட்டு எங்களை நீ தடுத்தியே, நீ ஏப்பா நரகத்துல கிடக்குறன்னு கேட்கிறாங்க. அவன் சொல்றான், நான் உங்களுக்கு நன்மையை ஏவுனது உண்மைதான், ஆனால் அந்த நன்மையை நான் செய்யவில்லை. நான் உங்களை தீமையை தடுத்தது உண்மைதான், அந்த தீமையை நானே செய்தேன். அதனால்தான் இந்த குடலை கையில பிடித்துக் கொண்டு நரகத்தில் நான் வேதனை அனுபவிக்கிறேன் என்று கூறுகிறார் அந்த நபர். ரசூலா சொல்றாங்க, உலகத்தில் வாழும் பொழுது குர்ஆனை படிச்சிருக்கிறான், ஹதீஸ படிச்சிருக்கிறான், மக்கள் இடத்துல போய் பயான் பண்ணி இருக்கிறான். என்ன பயான் பண்ணி இருக்கான்? ஏய் கரெக்டா நடங்கப்பா, நல்லது செய்யுங்கப்பா, பாவமான காரியத்தில் ஈடுபடாதீங்கன்னு சொல்லி இருக்கிறான். நரகத்துல ஏன் வந்தான்னு கேட்டா, மக்களுக்கு தான் சொல்லி இருக்கானே தவிர அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யல? எந்த நன்மை அவன் சொன்னானோ அந்த நன்மையை வாழ்க்கையில கடைபிடிக்கல. எந்த தீமையை விட்டு மக்களை தடுத்தானோ அந்த தீமையை அவனே செஞ்சிருக்கிறான். அவன் நரகவாசி ஆகுறானா இல்லையா? இப்போ மார்க்க கல்வி படித்திருக்கக்கூடிய நீங்க நன்மையை படிச்சிருக்கீங்களா இல்லையா? அந்த நன்மையை நீங்க பிறருக்கு சொல்வீங்களா இல்லையா? தீமையை விட்டு விலகுவீங்களா இல்லையா? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளணும். நாம் அனைவருமே அல்லாஹ் அஞ்சிக் கொள்ளணும். மறுமையில நாம் அந்த தப்பை செய்தால், எது தப்பு என்று நமக்கு தெரிகிறதோ அந்த தப்பை நாம் செய்தால், எது நன்மை என்று தெரிகிறதோ அந்த நன்மையை நாம் செய்யாமல் இருந்தால் நரகத்தில் அல்லாஹ் போடுவான். குடல் கையில வைத்துக் கொண்டு சுத்தக்கூடிய நிலைகள் ஏற்படும். இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்துமா இல்லையா? நான் மதரசால படிச்சேன் அல்ல, நன்மையை சொல்லி கொடுத்தாங்க அல்ல, தீமையை விட்டு விலகி இருக்கணும்னு சொன்னாங்க அல்ல என்று நம்ம சொல்லுவோம். ஆனால் ஏன் நரகத்துக்கு போறோம்? இப்படி செய்தால் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுறான், அப்படி செய்யாம நம்மளை காப்பாற்றணும். ஒழுக்கம் முக்கியமானது, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட கடமைகள் முக்கியமானது. அப்போ நம்ம இடத்துல அல்லாஹ் எதை கடமையாக்கி இருக்கிறானோ அந்த கடமை வாழ்க்கையில இருக்கணும். 5 வேளை தொழ சொல்லி இருக்கிறானா 5 வேளை தொழுகை நம்ம கிட்ட இருக்கணும். நோன்பு எல்லாம் கடமையாக்கி இருக்கிறானா நோன்பு நம்ம கிட்ட இருக்கணும். ஜகாத் எல்லாம் கடமையாக்கி இருக்கானா ஜகாத் நம்ம கிட்ட இருக்கணும். உதாரணமாக இதெல்லாம் இது போன்ற நிறைய சொல்லலாம். ஹராமான காரியத்தை விட்டு அல்லாஹ் விலக்கி இருக்கானா இல்லையா? இணை வைக்க கூடாது, பெற்றோருக்கு துன்பம் தரக்கூடாது, பெற்றோருக்கு வேதனை தரக்கூடாது, வட்டி வாங்க கூடாது என்றெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு பெரும்பாவங்களை சொல்றானே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? அப்ப அது போன்ற காரியங்களை விட்டு நாம விலகி இருக்கணும். எப்படி வரக்கூடாது? உங்க ஆலிமா அவங்க சினிமா படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அப்படி வரக்கூடாது. அவங்க ஆலிமா அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அப்படி வந்துடக்கூடாது. இவங்க ஆலிமா படிச்சிருக்கிறாங்க, மார்க்கத்துக்கு முரணான காரியத்தில் ஈடுபடுறாங்க, வந்துடக்கூடாது. நம்ம எந்த கல்வியை படித்தோமோ அதை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். எது ஹராம் என்று படித்தோமோ அந்த ஹராமை விட்டு விலகி வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லிமா தகூலுன மா லா தஃஅலூன், இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் பிறருக்கு சொல்லுகிறீர்கள்? நீ ஏன் செய்யல? பிறருக்கு ஏன் பாத நீ சொல்ற? கபுர மக்தன் இந்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன், நீயே செய்யாத ஒன்றை பிறருக்கு ஏவுவது அல்லாஹ்விடத்தில் கோபம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுன்றான் அல்லாஹ். அத்தஅமுரூன الناس بالبر وتنسون انفسكم وانتم تتلون الكتاب افلا تعقلون. அல்லாஹ் கேக்குறான், இன்ஜீல் கொடுத்த கிறிஸ்தவர்களை பார்த்து அல்லாஹ் கேக்குறான்,
தௌராத் கொடுத்த யூதர்களை பார்த்து கேட்கிறான், நம்மளை பார்த்து கேட்கிற மாதிரியே இருக்கு. எப்படி கேட்கிறான்ல, வேதத்தை படிக்கக்கூடிய நீங்க உங்களை மறந்துவிட்டு ஊராருக்கு உபதேசம் செய்கிறீர்களா, நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். உங்களை மறந்துட்ட, ஒன்ன மறந்துட்ட, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகள்லாம் நீ மறந்துட்ட, மற்றவர்களுக்கெல்லாம் நீ அறிவுரை சொல்கிறாயா, உபதேசம் செய்கிறாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நான் எதையெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் செய்யறனோ அதை விட்டு விலகி வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஒழுக்கம் என்பது உயிருக்கும் மேலானதாக நாம் மதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இஸ்லாம் அவ்வளவு மதிக்கிற, அவ்வளவு அறிவுரை சொல்கிறது. அதுல ஒரு அந்நியானும் அந்நிய பெண்ணு தனியா இருந்துராத. மூணாவதா ஷைத்தான் இருக்கிறான். பெண்களாகி இருக்கக்கூடிய நீங்க அலங்காரமான பொருளை அணிந்து கொண்டு வெளியே வந்து விடாதீர்கள். உங்களுக்கு மகரமான நபர்களுக்கு முன்னாலே தவிர வெளியே அலங்காரத்தை போட்டுட்டு வெளியே வராதீங்க. ஹிஜாப் என்று சொல்லப்படக்கூடிய அதை சரியான முறையில் நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்று எல்லாம் நிறைய வசனங்கள் ஹதீஸ்ல பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை நாளுக்கு நெருக்கமாக சில கூட்டத்தார் வருவார்கள். காசியாத்துன், ஆரியாத்துன், முமீலாத்துன், மாயிலாத்துன், சில பெண்கள் வருவார்கள். அவர் எப்படி இருப்பார்கள் என்றால் ஆடை அணிந்தும் நிர்வாணமானவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இவர்கள் நரகவாசிகள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆடை அணிந்தும் நிர்வாணமாக அவர்கள் இருப்பார்கள். என்ன சொல்ல வராங்க ரசூலுல்லாஹ்? டைட்டான ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல, அதான் ஆடை அணிந்து நிர்வாணம். அரைகுற ஆடை போட்டிருப்பாங்கல்ல, அரை ஆடை இருக்கும், அரை ஆடை வெளியே தெரியுமே, அது ஆடை அணிந்து நிர்வாணம். கண்ணாடி மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல, இது ஆடை அணிந்து நிர்வாணம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு நரகவாசி கூட்டம் வரும், பெண்கள் கூட்டம் வருவாங்க. அவங்க எப்படி இருப்பார்கள் என்றால் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். கொண்டையெல்லாம் ஒரு ஒட்டக திமில்களை போன்ற ஒரு கொண்டையை போட்டுக்கொண்டு இப்படியும் இப்படியுமாக அவர்கள் நடந்து போவார்கள். இவர்கள் நரகவாசிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையை கடைபிடிக்கணுங்க. மார்க்கத்தை படிக்கிறோம் என்று சொன்னால் மார்க்கத்துக்கு மாற்றமான செயல்பாடு என்ன செய்யக்கூடாது, நம்ம கிட்ட வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஐயுமா இம்ராத்தின் இஸ்தாதரத், எந்த பெண்ணாவது இன்னொரு ஆம்பளை, அந்நிய ஆம்பளைய கவர வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு ஒரு ஆண்கள் இருக்கக்கூடிய சபையில கடந்து போனால் ஃபஹிய ஜானியா, அவள் விபச்சாரி என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹதீஸ்ல இருக்குது. இவ்வளவு கடுமையான வார்த்தை பாத்தீங்களா? பிற ஆம்பளைய, பிற அந்நிய ஆண்களை கவர வேண்டும் என்ற எண்ணத்துல அத்தர் போட்டுட்டு இருக்கிற மாதிரி திரும்பி பார்க்கிற மாதிரி நடந்து போறது, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கிட்ட சரியாக இருக்கணும். இபாதத்துகள், தொழுகை சரியா இருக்கணும். மற்ற மார்க்கம் ஹலால் ஹராம் விஷயங்கள்லாம் சரியாக கடைபிடிக்கக்கூடியவர்களா இது இருக்கவே. இது இரண்டாவது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி உலாயிக யுமினூன பிஹி. நாம் யாருக்கு இந்த வேதத்தை குர்ஆனை கொடுத்தோமோ அவர்கள் ஓத வேண்டிய முறையில் இதை ஓதுகிறார்கள் அல்லாஹ் சொல்றான். குர்ஆனை நம்ம யாருக்கு கொடுத்திருக்கிறோமோ அவங்க ஓத வேண்டிய முறையில் இதை ஓதுறாங்க. உலாயிக யுமினூன பிஹி, இவர்கள் தான் அதை நம்பியவர்கள் அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்ல வரான்ல? குர்ஆனை படிக்கிறவன்லாம் நேர்வழியில கிடையாது. குர்ஆனை படிக்க வேண்டிய முறையில் எவன் படிக்கிறானோ அவன் தான் நேர்வழியில இருக்கிறான், அவன் தான் சரியான முறையில நம்பி இருக்கிறான் அல்லாஹ் சொல்றான். இப்ப குர்ஆனை படிச்சவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட முடியாது, நேர்வழியில இருக்க முடியாதுங்க. பக்கராவுல ஆரம்ப வசனமே அதானே, அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த குர்ஆன், இந்த வேதம் இறையச்சவாதிகளுக்கு நேர் வழி காட்டும். அல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாத்தீங்களா? மக்களுக்கு வழிகாட்டும் சொல்லல, மூமின்களுக்கு வழிகாட்டும் அல்லாஹ் சொல்லல. எந்த வார்த்தையை பயன்படுத்துறான்? இறையச்சவாதிகளுக்கு இந்த குர்ஆன் நேர் வழி காட்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுறதை பார்க்கிறோம். இது இரண்டாவது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். அதாவது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமை அல்லாத 12 ரக்காத் தொழுகையை யார் தொழுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் மாளிகை கட்டித்தரப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ற செய்தி அறிவிக்கிறாங்க. உம்மு ஹபீபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, அபூ சுஃபியானுடைய மகள்.
பகல்லையும் இரவுலையும் கடமை அல்லாத 12 ரக்காத் தொழுது. லுஹருக்கு முன்னாடி 4 ரக்காத்து, ரசூலுல்லாஹ்வுடைய வல்லமையில நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்க்கிறோம், லுஹருக்கு முன்னாடி 4 ரக்காத்து, லுஹருக்கு பின்னாடி 2 ரக்காத்து, மக்ரிபுக்கு பின்னாடி 2 ரக்காத்து, இஷாவுக்கு பின்னாடி 2 ரக்காத்து, ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்காத்து. இந்த 12 ரக்காத் வரும். கூட்டி பாருங்க. அறிவிக்கிறாங்க அவங்க உம்மு ஹபீபா இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடமை அல்லாத 12 ரக்காத் தொழுகை யார் தொழுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்துல மாளிகை கட்டி தரப்படும் என்ற செய்தியை சொல்லிட்டு சொல்றாங்க, மா தரக்துஹுன்ன முன்து சமியத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் கிட்ட இந்த செய்தியை கேட்ட நாளில் இருந்து என் வாழ்க்கையில் நான் 12 ரக்காத்தை நான் விட்டதே கிடையாதுன்னு சொல்றாங்க. வாழ்க்கையில இந்த 12 ரக்காத் நான் என்ன செய்யல, விடவே இல்லை. நான் 12 ரக்காத் தொழுகையை தொழுதுட்டே வந்தேன் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு ஹபீபா அறிவிக்கிறாங்க. கடைபிடிக்கணுங்க. நம்ம பேசுறது பெருசு இல்லை, மேடையில் பேசலாம், ஊர் ஊரா போய் பேசலாம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம இஸ்லாம் எப்படி கடைபிடிக்கிறோம் என்பதை வச்சுதான் இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய வாழ்க்கையில் உறுதியாக இருக்குதா அல்லது பலவீனமான நிலையில் நம்ம கிட்ட இருக்கான்றதுக்கு நம்ம வெளிப்படுத்தக்கூடிய நிலையில வருவோம். இதை நம்ம தெரிந்து கொள்ளணும். இது போன்ற நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. இரண்டாவது என்னன்னு கேட்டா, நாம கற்ற கல்வியை பிறருக்கு சொல்லக்கூடியவர்களா நாம இருக்கணும். நிறைய பெண்கள் படிக்கிறாங்க, எவ்வளவு பேர் படித்தாங்களோ அவ்வளவு பேர் பயானுக்கு போறாங்களா, அவ்வளவு பேரும் பிள்ளைகளுக்கு குர்ஆனை சொல்லி தர்றாங்களா? குறைவான நபர்கள் தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அது கடமை என்று சொல்லி காட்டுகிறான். மூமின்கள் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் தாவா பணி செய்வது, அழைப்பு பணி செய்வது கடமை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது பெண்கள் இடத்துல ரொம்ப 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 சதவீதத்தில் கம்மியா இருக்கிறத பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? குர்ஆனை தானும் படித்து பிறருக்கும் குர்ஆனை கற்றுக் கொடுத்தாரே அவர்தான் உங்களில் மிகச் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. நான் மட்டும் குர்ஆனை படிச்சா நான் சிறந்தவன் இல்லை. என் மூலமா நிறைய பேரை நான் குர்ஆன் ஓதக்கூடியவங்களா நான் உருவாக்கணும். அப்படி உருவாக்கினால்தான் நான் சிறந்தவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எனக்கு குர்ஆன் ஓத வருது, நான் பிள்ளைகளை உட்கார வச்சு, ஆண் பிள்ளைகளை உட்கார வச்சு நான் குர்ஆனை கற்றுக் கொடுக்கணுமா இல்லையா? நீங்க ஆலிமா படித்திருக்கிறீர்கள், இந்த சபையில நிறைய ஆலிமாக்கள் நீங்கள் இருப்பீர்கள். உங்க கல்வியை உங்க மனசுக்குள்ளே போட்டு புதைக்க கூடாது, அது மார்க்கம் தடுக்கிறது. தெரியாத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, தெரியாத பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படி கொடுத்தால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்தவர்களாக மாறுவீங்க. தான் கற்ற கல்வியை பிறருக்கு சொல்லக்கூடியவர்களாக யார் இருக்கிறாங்களோ அவர்கள் தான் நன்மையில் மேன்மையானவர்களாக இருப்பார்கள். பிறருக்கு யாரெல்லாம் சொல்லலையோ அவங்க நன்மையில தரம் குறைந்தவர்களா இருந்து கொண்டே இருப்பாங்க. அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதுல பிறருக்கு நம்ம நன்மையை சொல்றோம் இல்லைங்க, தீமையை விட்டு தடுக்கிறோமா இல்லையாங்க? இது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். ஒரு தப்பு நடக்கும் பொழுது நான் சொல்லாம இருந்தா அது ஒரு கடும் குற்றமாக அல்லாஹ்வுடைய தண்டனை பெற்றுத்தரக்கூடிய விஷயமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சனிக்கிழமை வாசிகளுடைய சம்பவத்தை சொல்லி காட்டுகிறான். சனிக்கிழமையில எல்லாம் மீன் பிடிக்க கூடாதுன்னு தடை விதிச்சிருந்தான். மீன் பிடிக்க போயிட்டாங்க, வலை விரிச்சுட்டான். இப்போ அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி ஹராமான காரியத்தில் இறங்கிட்டான். ஊர் மக்கள் பார்க்கறாங்க. ஊர்ல 2 கூட்டமா பிரிறான். தடுக்கலாமா வேணாமா என்ற ஒருத்தன், இன்னொருத்தர் யாருன்னு கேட்டா தடுக்கிறவங்க, போகாதப்பா வேணாம், அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், சனிக்கிழமை மீன் பிடிக்காரன் தடுக்க போறாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கான ஊர்ல, இது எல்லா ஊர்லயும் இப்போ இருப்பாங்க. உனக்கு என்னப்பா, அவன் தப்பு பண்ணா தப்பு பண்ணிட்டு போறான், உனக்கு என்ன, நீ உன் வேலையை பாரு என்று சொல்லி அடுத்தவர்கள் தப்பு செய்யும் பொழுது நம்ம சுட்டி காட்டுறோமா இல்லையா? தவறுங்க சுட்டி காட்டுறோமா இல்லையா? அவங்களுக்கு அறிவுரை சொல்லாம நமக்கு அறிவுரை சொல்றதுக்கு நிறைய பேர் வருவோம். இதே சம்பவத்தை இதே மாதிரி நடக்குது. தடுக்க ஒரு கூட்டம் போறாங்க,
தடுக்கக்கூடிய நபர்களை பார்த்து ஒரு கூட்டம் வர்றான். தடுக்காத, நம்ம மாமா மச்சா மாதிரி பழகுறோம், அவங்க கிட்ட போய் நீ ஏன் சண்டை போடுறன்ற மாதிரி வந்து சொல்கிறார்கள். லிம தைதுன கௌமன் அல்லாஹு முஹ்லிகுஹும் அவ் முஅذிபுஹும் அஸாபன் ஷதீதா. அல்லாஹ் அவங்களை அழிக்க போறான். மீன் பிடிக்க போயிட்டாங்கல்ல, அல்லாஹ் அழிக்க போறான், தண்டனை கொடுக்க போறான். அவனை ஏன் நீ அறிவுரை சொல்ற என்று கேட்கிறாங்க. அப்ப நன்மை ஏவுனாங்கல்ல, அவங்க சொல்றாங்க, நாங்க ஏன் நன்மை ஏவுறோம் தெரியுமா, நாம ஏன் தீமையை விட்டு தடுக்கிறோம் தெரியுமா, சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுன்னு ஏன் தடுக்கிறோம் தெரியுமா. அவங்க காரணம் சொல்றாங்க. மஅதிரத்துனிலா ரப்பிக்கும். அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பான், ஏண்டா உன் கண்ணுக்கு முன்னாடி ஹராமான காரியத்தில் அவன் ஈடுபட்டானே, போய் தடுத்தியா என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது நான் பதில் சொல்ல வேண்டும், காரணம் நான் சொல்ல வேண்டும், அதற்கு தான் நான் இப்போ போய் தாவா பணி செய்கிறேன் என்று என்ன செய்ய குர்ஆன்ல இந்த வரலாறு அல்லாஹ் சொல்றான். வலஅல்லஹும் யத்தகூன். சில பேர் திருந்திக் கொள்வார்கள், நான் சொல்வதின் அறிவுரை அவனுக்கு பயனளிக்கும், வந்துருவான், திரும்பி வந்துருவான், அதனால தான் நான் அறிவுரை சொல்கிறேன்னு இவங்க சொல்றாங்க. அல்லாஹ் ஒரு கூட்டத்தாரை காப்பாற்றுகிறான், இரண்டு கூட்டத்தாரை அல்லாஹ் அழிக்கிறான். காப்பாற்றப்பட்ட கூட்டம் யார் என்றால் நன்மையை ஏவி தீமையை தடுத்தார்களே இவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். யார் அழிக்கப்பட்டார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய ஹராமான காரியத்தில் ஈடுபட்டார்களே, அல்லாஹ் தடுத்த காரியமான மீன் பிடிக்கக்கூடிய காரியம், அவர்களையும் அல்லாஹ் அழித்தான். தீமையை தடுக்காமல் இருந்தார்களே, அல்லாஹ் அவர்களையும் அழித்தார். ஊர்ல தர்கா வழிபாடு இல்லையா, இந்த கடையநல்லூர்ல தாயத்து தகடுகள் கட்டக்கூடிய நபர்கள் இல்லையா, ஃபாத்தியா ஓதக்கூடிய நபர்கள் இல்லையா, மௌலூத் ஓதக்கூடிய நபர்கள் இல்லையா, இது மார்க்கத்துக்குள்ளதா? இது இணை வைப்பான காரியங்கள், பிதஅத்தான காரியங்கள், ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத நடைமுறைகள். இதெல்லாம் போய் நீங்க தடுத்திருக்கிறீங்களா? நம்ம தடுத்திருக்கிறோமா? தடுத்திருந்தா அந்த 3 கூட்டத்துல சனிக்கிழமை வாசிகள்ல போய் தடுத்தாங்களே, அந்த கூட்டத்தில் நம்ம வருவோம். தடுக்கவில்லை என்று சொன்னால் எந்த கூட்டத்தில் வந்துருவோம்? அல்லாஹ் எந்த அளவுக்கு அழிச்சான்னு கேட்டா, குரங்குகளாக பன்றிகளாக அவர்களை மாற்றி விட்டான், அழிச்சுட்டான். அல்லாஹ் அவ்வளவு கடுமையான தண்டனை கொடுத்தான் அவங்களுக்கு. ஒரே கூட்டம் தான் காப்பாற்றப்பட்டார்கள், தீமையை தடுத்த அந்த கூட்டம் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டார்கள். நல்லா சொல்லி காட்டுகிறார் ரசூலுல்லாஹ். ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு கப்பல் இருக்குது, கப்பல்ல கீழே யார் இருக்கணும் மேலே யார் இருக்கணும் ஒரு பிரச்சனை வருது. சீட்டு குலுக்கி போட்டு இவங்கெல்லாம் கீழே இருக்கணும் இவங்கெல்லாம் மேலே இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு முடிவாகுது. கப்பல் கடல்ல போயிட்டு இருக்குது, அல்லது ஒரு நதியிலையோ ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இருக்குது. போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் குடிக்கிறதுக்கு இவங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுது. கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் தேவைப்படுது. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மேல் தளத்துல மேல் மாடிக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க குடிக்கிறதுக்காக. போகும்பொழுதெல்லாம் சண்டை ஏற்படுது. என்ன எப்போ போனாலும் மேலே போனா சண்டை வருது, எதுக்கு மேலே போகணும்னு சொல்லி ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு ஆயுதம் எடுத்து கப்பல்ல ஓட்ட போட ஆரம்பிக்கிறாப்ல. ஏன் மேலே போனாதான் அவன் தொல்லை கொடுக்குறான், கப்பலை ஓட்ட போட்டா தானா தண்ணி மேலே வந்துருமா இல்லையா, எடுத்து குடிச்சுக்கிறலான்னு சொல்லி ஓட்ட போட ஆரம்பிக்கிறாங்க. இதை மேலே உள்ளவன் பார்க்குறான், ஓட்ட போடுறத கீழே தானே ஓட்ட போடுறான், நம்மளே ஓட்ட போட போறான் என்று அவன் வேடிக்கை பார்த்து அமைதியா இருந்தால் என்ன நடக்கும் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. புகாரில வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இது என்ன நடக்கும்? கீழ்த்தளம் மட்டும் அழிந்து போகாது, அழிந்து போகக்கூடியவர்கள் மேல் தளத்திலும் இருக்கக்கூடியவர்களும் தான் அழிந்து போவார்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எதுக்கு சொல்ல வர்றாங்க? நீங்க தப்பு செய்யல, நீங்க நல்லதுல தான் இருக்கிறீங்க. ஊர்ல இருக்கக்கூடிய மத்தவன் ஹராமான காரியத்தில் ஈடுபடுறானா அவனை போய் தடுங்க. தடுக்காம நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அழிந்து போவது அவன் மட்டும் கிடையாது, நீங்களும் தான் என்பதை புரிய வைப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த கப்பல் உதாரணத்தை சொல்கிறார்கள். குறிப்பா படிச்சிருக்கிறோம், நம்ம ஆலிம்களா படிச்சிருக்கிறோம் என்றால் சொல்லாம இருக்காதீங்க. எல்லா இடத்துலையும் போவோம், இந்த தாவா பணிகளை கொண்டு செல்வோம், நன்மையை சொல்லுவோம், தீமையை தடுப்போம். பிள்ளைகளுக்கு மத்த மதரசாவுல குர்ஆன் போன்ற இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படை கல்வியை சொல்லி கொடுப்போம். அப்போ இது போன்ற காரியங்கள்ல நம்ம ஈடுபடணும். திருப்பி திருப்பி இந்த கல்விகளை சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கணும். அப்படி கல்வியை நான் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கு சொல்லக்கூடிய நிலையிலே நாம் மௌத்தாகணும். அல்லாஹ் சொல்றான், வமன் அஹ்சனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். அழகான வார்த்தையை சொன்னவன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். அழகான வார்த்தையை சொன்னவன் யார்? அழகான வார்த்தை என்ன? அல்லாஹ் சொல்றான், நன்மையான காரியத்தின் பக்கம், அதாவது அல்லாஹ்வின் பக்கம்
ஒருத்தனை கூப்பிடுறோமா இல்லையா? அல்லாவின் பக்கம் வா, கூப்பிடுறோமா இல்லையா? இதான் அல்லாஹ் சொல்ற அழகிய வார்த்தைன்றான்ல. அல்லாவின் பக்கம் அழைக்கிறானே, தாவா பணி செய்யறானே, இதை விட சிறந்த சொல் சொன்னவன் வேறு யாரும் கிடையாது. பிறருக்கு எப்போதெல்லாம் நாம் நன்மையான காரியங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறோமோ, பிறருக்கு எப்போதெல்லாம் நாம் தீமையை விட்டு நாம் தடுத்து கொண்டிருக்கிறோமோ, அந்த காலம் எல்லாம் அவர்கள் திருந்துகிறார்களா இல்லையா என்பது அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்கக்கூடியது. என்ன கேட்டா 950 ஆண்டு காலம் பிரச்சாரம் செஞ்சார் நூஹ் நபி. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் வந்தாங்க. அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளது. யார் வரணும் யார் வரக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளது. மை யஹ்தி இல்லாஹு ஃபலா முதில்லலா ஒமை யுதிலில் ஃபலா ஹாதியலா. அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுறானோ அவங்களை வழி கெடுக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் யாரை வழிகாட்டில் விட்டுட்டானோ அவங்களை நேர்வழிப்படுத்த முடியாது. ஆனால் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய காலம் எல்லாம் நாம ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை, மார்க்கத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையை, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் கூறிய ஒரு வாழ்க்கையை நான் சரியான முறையில் வாழ்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது, ஒரு வேலையாக இருக்கிறது. நான் போய் மேடையில் நின்று பேசிடுறேன்னா, நல்லது நல்லதுன்னு சொல்லிடுறேன்னா, தப்பு நான் சொல்லும் பொழுது, நான் உதாரணமா ஒரு தியேட்டருக்கு போறேன்னு வைங்க, சினிமா படம் பார்க்க போறேன்னு வைங்க, விடுவாங்களா? என்ன சட்டையை பிடிச்சி கேட்பாங்க, என்னடா நீ பயான் பண்ண, அவ்வளவு வாய்கிலேயே பேசுன, எங்கடா நிற்கிறேன்னு கேட்பாங்களா இல்லையா? இந்த கூச்ச உணர்வு, இந்த வெட்க உணர்வு என்ன செய்யும்னு கேட்டா தீமையிலிருந்து வெளியே கொண்டு வருங்க. அப்போ நாம எல்லாருக்குமே நன்மையான காரியம் செய்யக்கூடியவர்களா நம்ம பழகணும். தீமையை தடுக்கக்கூடியவர்களாக நம்ம பழகினால் நம்முடைய வாழ்க்கை சீராக கூடியதை நீங்க கண்ணால பாப்பீங்க. தொழுகை உங்ககிட்ட சரியா இல்லையா, நீங்க தாவா பண்ணி பாருங்க, செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் தொழுகை சீராகும், மற்ற அமல்கள் சீராகும். இதை நீங்க கண்ணால் பார்க்கலாம், வாழ்க்கையால் உணரலாம். ஆக இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் பல உதாரண மூலமாக, அறிவுரை மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. இன்னும் நன்மைகள்ல சொன்னா ஏராளம். நான் ஒருத்தருக்கு நன்மையை சொல்றேன், அவங்க அதை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க, நேர்வழியை நான் சொல்றேன், நேர்வழிக்கு அவங்க வந்துடுறாங்க. எனக்கு என்ன கூலியில நன்மை கிடைக்கும் என்றால், அவங்க எதையெல்லாம் அமல் செய்யறாங்களோ அந்த அமலுடைய நன்மையெல்லாம் எனக்கு வரும்ன்ற சொல்றாங்க. நான் சொல்லத்தான் செஞ்சேன், நான் செய்யல அமல். அவங்க நேர்வழிக்கு வர்றதுக்கு நான் தாவா பண்ண பாருங்க, அவங்க இந்த நேர்வழியை ஏற்றுக்கொண்டு வந்ததினால் அதுக்கப்புறம் தொழக்கூடிய தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு போன்ற என்ன எல்லாம் அவங்க அமல் செய்யறாங்களோ அதுல எல்லாம் எனக்கு நன்மை வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு அவர்களுடைய நன்மையில் எதுவும் குறையாது என்றும் சொல்கிறார்கள். ஆக படித்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த குர்ஆனுடைய ஹதீஸுடைய கல்வியை தெரிந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம மறைக்க கூடாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு போன்றவர்கள் பயந்தாங்க, மறைக்கிறதுக்கு பயந்தாங்க. ஆக இந்த சமுதாயத்தில் நன்மையை நன்மை என்றும் தீமையை தீமை என்றும் தடுக்கக்கூடியவர்களாக மாறணும். அல்லாஹ் சொல்லக்கூடிய குர்ஆன் வசனத்தை சொல்லி நான் நினைவுக்கு வருகிறேன். அதாவது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல் தகும் மின்கும் உம்மா யதுஊன இலல் கைர் யாமுருன பில் மாரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உங்களில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும், நன்மையான காரியத்தின் பக்கம் அழைப்பதற்குரிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும். மக்களிடத்தில் நன்மையை நன்மை என்று சொல்லக்கூடிய, மக்களிடத்தில் தீமையை தீமை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும். இவர்கள் தான் நாளை மறுமையில் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக நாம் அனைவரும் மாறணும். தாவா களத்தில் எல்லாருமே அதிகமான பங்களிப்புகளை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் மாற்றி அருள் புரிவானாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.